ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதற்கு கண்டனம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் கைது. உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஸ்பின்கோ தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். 3 ஆண்டுகால நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தல். மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தால் 3 பேர் உயிரிழப்பு. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்பினர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. அக்டோபர் 6ஆம் தேதி பல் மருத்துவர் பணிக்கு எழுத்து தேர்வு. விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சிவா உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசு மற்றும் புதுச்சேரியை ஆளும் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே அண்மையில் மின்துறை அதானியிடம் விற்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள், அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் 8ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையில் இருந்து நேரு வீதி வழியாக துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அப்போது போராட்டக்காரர்களை பெரிய கடை காவல் நிலையம் அருகே காவலர்கள் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் அங்கேயே சாலையில் அமர்ந்து மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும், மத்திய மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இன்னைக்கு அதானி குரூப் தங்களுடைய பிசினஸ் இதுல நீங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பாண்டிச்சேரி துறைமுகத்தை, பாண்டிச்சேரியுடைய மின்துறையை நான் 100% நாங்கள் எடுத்து ஷேர்ல கொடுக்க போறோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆயத்த வேலைகளை அவங்க செஞ்சுன்னு வராங்க. இது சம்பந்தமா மின்துறை அமைச்சரை கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் நடக்கல, தவறான ஒரு பதிவை அவங்க அதானி குரூப் போட்டிருக்காங்க. நாங்க அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்வோம். யார் பேர்ல? அதானி பேர்ல இங்க இருக்கிற பிஜேபி மந்திரி வழக்கு செய்வோன்ற ஒரு காமெடியை சொல்லியிருக்காரு. இதை மீறி தொடர்ந்து அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து வருது. மின்துறை இருக்க அதிகாரிகள்லாம் புதுச்சேரி மக்களுடைய கோபத்தை கண்டு அஞ்சி இருக்கிறாங்க. நிலுவை சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ஸ்பின்கோ தொழிற்சங்கத்தினர் உள்ளாட்சித்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஸ்பின்கோ அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் INTUC PMC எல்லப்பன், மஞ்சுனி, SLLU முருகன், ராமலிங்கம், INTUC தேசிங்கு, LBF ரமேஷ், ராஜாராம், LLF நடராஜன், ரஞ்சித், ATU ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 3 ஆண்டுகால நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு உடனடியாக பணிக்கொடை வழங்க வேண்டும். 58 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு பென்ஷன் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக நல அமைப்பினர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி முடக்குமாரியம்மன் கோவில் வீதி பகுதியில்
மாசு கலந்த குடிநீரை குடித்ததால் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் செப்டம்பர் 7ஆம் தேதி அதே பகுதியில் மாசு கலந்த குடிநீர் மீண்டும் விநியோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை குடித்ததால் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பலர் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதில் சிகிச்சையில் இருந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தொகுதி மக்கள், சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கு தரையில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஒரு பிரிவினர் ஆம்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் அமர்ந்து தர்ணா செய்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாசு கலந்த குடிநீரை குடித்ததால் மூதாட்டி உட்பட 3 பேர் சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியதால் இறந்துள்ளனர் என்றும், ஏற்கனவே உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என்று கூறினார். மேலும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் அரசு செயலர் வரும் வரை போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை என்று அவர் கூறினார். இச்சம்பவம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது இறந்தவர்கள் மாசு கலந்த குடிநீர் அருந்தியதால் இறந்தார்களா, வேறு காரணமா என பரிசோதனைக்கு பின்னரே தெரிய வரும் என்று கூறினர். அப்ப போலீஸுக்கு வேலை கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் ஜனவரி வச்சுட்டு போலீஸ் அரசு அதிகாரி நிர்வாகத்தோட விட்டு போங்க. எதுக்கு சட்டம் பண்றான்? அதுதான் நான் கேக்குறேன். அதை விட்டுட்டு சும்மா லஞ்சம் ஊழல்ல மாட்டின்னு எல்லாரையும் சாட்சி எல்லாருக்கும் ஒரே பேரு. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வீட்டுல ஏதி விட முடியும். நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஏதி விட்டுக்கணும். எனக்கு அதே பேர் தான். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மக்களுக்கு யாராவது நல்லது செய்யுங்க. நல்லது செய்யலாட்டாக்கா ஒதுக்கி போயிடுங்க. அதை விட்டுட்டு சாவடிச்சுட்டு எல்லாரும் செத்த பிறகு மாலை எடுத்து போறதுல எங்களுக்கு என்ன வேலைக்குது? பல் மருத்துவர் பணிக்கு அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறும் எழுத்துத் தேர்வுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் 12 மாதம் பணிபுரிய 2 இளநிலை உள்ளிருப்பு பல் மருத்துவ அதிகாரி பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க இந்திய பல் மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட பிடிஎஸ் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணிக்கு தேர்வாகும் மருத்துவருக்கு 1,15,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றும், இதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் 6ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு ஜிப்மர் கல்வி மையத்தில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி மாலை நேர்காணல் நடைபெறும் என்றும், ஜிப்மர் இணையதளம் மூலம் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொது OBC EWS பிரிவினர் 500 ரூபாய்க்கும், SC/ST பிரிவினர் 250 ரூபாயையும் ஆன்லைனில் செலுத்த வேண்டும் என்றும், விண்ணப்பத்தை வருகிற 29ஆம் தேதி மாலை 4:30 மணி வரை சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப நகலை தபால், கொரியர் மூலம் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற கல்லூரி மாணவிகளின் புற்றுநோய் விழிப்புணர்வு ஃபேஷன் ஷோவை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். புதுவையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் அரசின் சுற்றுலாத்துறையும் தனியார் அமைப்புகளும் சேர்ந்து வார இறுதி நாட்களில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. அந்த வரிசையில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த கல்லூரி மாணவிகள் நவீன நாகரிக ஆடை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்தனர். தொடர் விடுமுறை என்பதால் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. இதனால் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கூடியிருந்தனர். சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் ஃபேஷன் ஷோவை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். எதிர்வரும் மழைக்காலங்களில் நீரினால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அரசு நலவழித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எதிர்வரும் மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய நீரினால் பரவும் நோய்களுக்கான காரணம் அசுத்தமான நீரில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் மற்றும் நுண்ணுயிரி கிருமிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய்கள் மனிதன் மூலம் மற்றவர்களுக்கும் சுகாதாரமற்ற பழக்க வழக்கம் மூலம் பரவுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வருடத்திற்கு 37.7 மில்லியன் இந்தியர்கள் நீரினால் பரவும் நோயால் பாதிக்கப்படுவதாகவும், இதில் 1.5 மில்லியன் குழந்தைகள் வயிற்றுப்போக்கால் இறக்க நேரிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல், வயிற்றுவலி, அசதி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது மற்றும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் நீரினால் பரவக்கூடிய நோய்களாகும். அசுத்தமான நீரை பருகுதல்,
முறையாக மூடப்படாத குடிநீர் பாத்திரங்களிலிருந்து குடிநீரை அருந்துவது, கால்நடைகள் மற்றும் மனிதன் மூலம் மாசுபடுத்தப்பட்ட நீர்நிலைகளில் குளித்தல், துணி துவைத்தல் மற்றும் அசுத்தம் செய்தல் போன்றவை நோய்களுக்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. எனவே பொதுமக்கள் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்றும் சுகாதாரமான கழிப்பறைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலைகளை சுத்தமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். சுகாதாரமற்ற முறைகளில் விற்கப்படும் பழங்கள், தின்பண்டங்கள், பழச்சாறுகள் வாங்கி உண்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் காய்கறி மற்றும் பழங்களை நன்கு கழுவிய பின்னரே பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது நிலவி வரும் தொடர் மழைக்காலத்தில் நீரினால் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் தடுக்க, பொதுமக்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் நலவழித்துறை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் ஏற்பட்டால் உரிய மருத்துவ வசதிகளையும் மருந்துகளையும் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்களில் பெற்றுக்கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமின்றி நீரினால் பரவக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி குடும்பம் மற்றும் நலவழித்துறை சார்பில் அரசு பொது மருத்துவமனைகள், புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மழையால் ஏற்படும் நோய்களுக்காக தனி வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மழையால் வரும் நோய்களுக்காக எடுக்க வேண்டிய வழிகாட்டிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் அனைத்து இடங்களில் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் புதுச்சேரி குடும்பம் மற்றும் நலவழித்துறை இயக்குநர் மருத்துவர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். உருளையன்பேட்டை தொகுதியில் மாசு கலந்த குடிநீர் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர், அன்னை நகர், கோவிந்தசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அப்பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீரை குடித்த 50க்கும் மேற்பட்டோர் வாந்தி, பேதி, மயக்கம் காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை திராவிட முன்னேற்றக் கழக கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் அரசு போர்க்கால நடவடிக்கையில் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எங்கள் தெருவில் எங்கள் ஊரில் மட்டும் ஒரு 40 பேர்கிட்ட டயரியா பேஷண்ட் இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்து ரிக்கவர் ஆகி போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து அட்மிஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க. இதில் என்னென்னா தண்ணி வந்து தண்ணி சரியில்லை, சாப்பிட்ற ஃபுட்டு வந்து கலப்படமாக இருக்காது, என்னன்னு தெரியல. அது யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டில். எங்களுக்கு என்னென்னா இது தொடர்ந்து போச்சுன்னா நாங்கள் திமுக இருக்கிறதுனால எங்கள் திமுக சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுற நிலைமை தான் வந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது இந்த பாண்டிச்சேரியில். ஒரு எதுவுமே வந்து இது பண்ண முடியல. எந்த ஒரு தண்ணியும் சரி, எந்த ஒரு இதுவும் சுத்தமாக இல்லை. பசங்களுக்கு அடிக்கடி ஜுரம் இருக்குது, வீட்லேயும் செம்ம ஜுரம் இருக்குது. வீட்டில் சின்ன சின்ன பசங்க ஜுரத்தினால தான் விட்டு வந்திருக்கோம் சார் வீட்லேயும். அரியாங்குப்பம் தொகுதி கண்ணம்மா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கால்கள் செயலிழந்த சிறுமிக்கு நடக்க உதவிடும் உபகரணங்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சொந்த செலவில் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி கண்ணம்மா தோட்டம் பகுதியில் பிறவியிலேயே குறைபாடு உள்ள 12 வயது சிறுமிக்கு 2 கால்களும் செயலிழந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் அவதிப்பட்டு வந்தார். இந்த சிறுமிக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் நடக்க உதவிடும் உபகரணங்கள் மற்றும் 25 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினார். தொகுதியின் செயலாளர் ராஜா, தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜீவா, வார்டு செயலாளர்கள் பாலு, ஜெயக்குமார், பன்னீர்செல்வம் மற்றும் காசிநாதன், முனியப்பன் உள்ளிட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் அப்போது உடனிருந்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9935 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1340 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.